Taste the Daily. ராணிப்பேட்டையில் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி வெளி மார்க்கெட்டில் தனியார் விற்பனையாளர்கள் உரம் விலையை உயர்த்துவார்கள் என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. எனவே போதிய அளவில் காம்ப்ளெக்ஸ் உரம் கிடைக்க திறனற்ற ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் தேங்கியுள்ள பட்டுப்புடவைகளுக்கு தமிழக அரசு கைத்தறித்துறை 25% தள்ளுபடி வழங்கக் கோரி நெசவாளர்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமீப காலமாக பட்டுப்புடவையின் மூலப்பொருட்களான கோராப்பட்டு, வெள்ளி ஜரிகை விலை உயர்வு, மத்திய அரசின் GST வரி விதிப்பு ஆகியவற்றால் திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் விற்பனை பாதிக்கப்பட்டது. இதனால் சுமார் 102 கோடி ரூபாய் அளவிற்கு பட்டுப்புடவை தேக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் படகல் கால்வாய் ஊராட்சியை அம்மாப்பேட்டை பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். படகல் கால்வாய் ஊராட்சியை அம்மாப்பேட்டை பேரூராட்சியுடன் இணைக்கும் அறிவிப்பை பொதுமக்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் திறனற்ற திமுக அரசு அரசாணை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து படகல் கால்வாய் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.